பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் புஷ்ப அலங்காரம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். புஷ்ப அலங்காரம் அப்படின்ன உடனே ஒவ்வொரு புஷ்பங்களையும் மாலையாக கோர்த்து அது சுவாமியோட திருமேனி முழுக்க சாத்தினாதான் அது புஷ்ப அலங்காரம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் புஷ்ப அலங்காரம் அப்படிங்கிறது பல விதத்தில் பண்ணுற வழக்கங்கள் உண்டு. அதில் இது ரொம்ப பழமையான ஒரு அலங்காரம். வெண்ணெயை சாத்தி அந்த வெண்ணெய் மேலே ஒவ்வொரு பாகங்களுக்கும் ஒவ்வொரு புஷ்பங்களாக சாத்துறதுங்கிறது ஒரு வழக்கம், பழமையான ஒரு வழக்கம் உண்டு. நம்ம சுவாமி அலங்காரத்தில் 20 விதமான அலங்காரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 20 விதமான அலங்காரங்களில் பழத்தினால் பண்ணக்கூடிய அலங்காரம், தாம்பூலத்தினால் பண்ணக்கூடிய அலங்காரம், ஸ்வீட்டுனால் பண்ணக்கூடிய அலங்காரம், லட்டுனால் பண்ணக்கூடிய அலங்காரம், நவதானியத்தினால் பண்ணக்கூடிய அலங்காரம், புஷ்பத்தினால் பண்ணக்கூடிய அலங்காரம், வடையினால் பண்ணக்கூடிய அலங்காரம், இந்த 7 விதமான அலங்காரங்களுமே வெண்ணெயை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த அலங்காரங்கள் எல்லாமே பண்ணுறோம். இந்த மாதிரி வெண்ணெயை சுவாமியோட திருமேனியில் சாத்தி பண்ணுறதுனால என்னென்னா நம்மளுடைய ரோகங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகிறது அப்படின்னு சொல்கிறார். இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த வாசனை புஷ்பங்களை சாத்தும்போது சுவாமி ரொம்ப சந்தோஷம் அடைகிறா அப்படின்னு சொல்கிறார். ஆகையினால தான் இந்த மாதிரி அலங்காரங்கள் பண்ணுறோம். அதில் கொஞ்சம் புதுமையாக நம்ம என்ன பண்ணுறோம்னா, அர்த்தநாதீஸ்வரருக்கு இந்த மாதிரி புஷ்ப அலங்காரம் பண்ணுறோம். இப்போ நம்ம அர்த்தநாதீஸ்வரர், ஆத்யந்த பிரபு, சங்கரநாராயணர், இந்த அலங்காரங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரே ரூபத்தில் 2 விதமான ரூபங்களை தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு வகையில் அமையக்கூடிய அலங்காரங்கள். இப்போ இந்த அர்த்தநாதீஸ்வரரை பார்த்தோன்னா ஒரு பாகம் சிவனுடைய சுரூபமாகவும் இன்னொரு பாகத்தில் பார்வதியோட சுரூபமாகவும் இருக்கக்கூடியது. அந்த ரூபத்தை நம்ம புஷ்பத்தில் காட்டுறோம் அப்படிங்கும் பொழுது ரொம்ப கவனமாக ஒவ்வொரு பாகங்களுக்கும் ஒவ்வொரு புஷ்பங்களாக நம்ம அமைக்கணும். அது நம்ம எப்படி அமைச்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இந்த இதில் பார்க்கலாம். முதல்ல இந்த மாதிரி அலங்காரங்கள் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா, உற்சவமூர்த்தி விக்கிரகங்களில் இந்த அலங்காரங்களை நம்ம பண்ணியிருக்கோம். எப்படி மூலவர் விக்கிரகங்களில் இந்த 20 விதமான அலங்காரங்களும் பண்ணலாமோ அதே மாதிரியே இந்த உற்சவமூர்த்தி விக்கிரகங்கள்லையும் கட்டாயமாக நம்ம என்ன மூலவருக்கு பண்ணுறோமோ அதே மாதிரியான அலங்காரங்கள் உற்சவமூர்த்திக்கும் பண்ண முடியும். இப்போ நம்ம ரிஷப வாகனத்தில் சுவாமி அர்த்தநாதீஸ்வர திருக்கோலத்தில் இருக்கிற மாதிரியான அலங்காரம் பண்ணியிருக்கோம். முகத்துக்கு சந்தனத்தினால் பண்ணி ஒரு பாகம் சிவனுடைய சுரூபமாகவும் இன்னொரு பாகம் பார்வதியோடைய ரூபமாகவும் அமைச்சிருக்கோம் சந்தனத்தில். மற்ற பாகங்கள் எல்லாமே வெண்ணெயில் சாத்தி ஹஸ்தம் பாதங்கள் பிராஸ் வித் கோல்டு பாலிஷில் வச்சா மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ இந்த புஷ்பத்தில் பார்த்தோன்னா ஒரு பாகத்தில் வில்வத்தினால் சுவாமியோட திருமேனியும் இன்னொரு பாகத்தில் ரோஸ் புஷ்பத்தினால் அம்பாளுடைய திருமேனியும் அமைச்சிருக்கோம்.